என்ற காரணத்தால் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்ட வேண்டாம் என்று சொன்னேன். இது தெரிந்ததற்கு பின்னால் தான் காமராஜர் கண்கலங்கினார். கடைசியிலே உயிர் பெறுகிற போது காலமெல்லாம் எதிர்த்த கழகத்தின் தலைவர் கலைஞரை அழைத்து கையை பற்றி கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, நான் பேசுவது எதுவும் திரைமறைவில் நடந்தது அல்ல, வெட்ட வெளிச்சத்தில் நடந்தது. அரசியல் நிகழ்வுகள் சரித்திரத்தின் குறிப்புகளில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் நேர் எதிரிகள், கடுமையான எதிரிகள். அந்த சூழலில் முதலாக 1971 நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் களம் காண்கிறோம். இங்கே தலைவர் கலைஞர், அங்கே இந்திரா காந்தி அம்மையார். அதற்கு பல காரணங்கள். அந்த அம்மையாரோட முற்போக்கு திட்டங்களுக்காக ஆதரவு தருகிறோம். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு 184 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி தான் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் 4 ஆண்டுகள் கழித்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1975 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தலைமை நீதிமன்றம், அலகாபாத் நீதிமன்றம் 1971 தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியின் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கிறது. உடனே அந்த அம்மையார் அமைச்சரவையை கூட்டி அவசர நிலையை பிரகடனம் செய்கிறார். அவசர நிலை என்றால் என்ன? மக்களுடைய அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படுகிறது. அடிப்படை உரிமைகளில் எதெல்லாம் அடங்கும்? மேடைகள் போட்டு கூட்டம் பேச முடியாது. விரும்பியதை எழுதி பத்திரிகையிலே எனக்கு எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்று வெளியிட முடியாது. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். என்னை கைது செய்து 1 வருட காலம் நிசா சிறையிலே நான் மாணவனாக இருக்கிற போது அடைத்து வைத்தார்கள். என் பிள்ளையை கைது செய்து விட்டார்கள் என்று என்னுடைய அம்மா பக்கத்து வீட்டில் போய் சொல்ல முடியாது. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் 1 வருட காலம் சிறையில் இருந்தார். குறிப்பாகத்தான் அதை கலைஞர் வெளியே சொன்னார். பத்திரிகைகளிலே இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்று கூட போட முடியாது. வடக்கே பல பேரை கைது செய்கின்ற நேரத்தில் 1975 ஜூன் 25 அவசர நிலை. 28ஆம் தேதி நம்முடைய தலைவருடைய தலைமையில் திமுக செயற்குழு கூடுகிறது. அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சென்னை கடற்கரையிலே சீரணி அரங்கத்தில் ஒரு விளக்க பொதுக்கூட்டம், செயற்குழு பொது தீர்மான விளக்க கூட்டம். அந்த கூட்டத்திலே தலைவர் சொல்கிறார் ஒரு பிரகடனத்தை, நான் சொல்வதை தயவு செய்து இங்கு இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் டெல்லியில் இருக்கிற அரசுக்கு தந்தியாக கொடுங்கள். என்ன வாசகங்கள்? ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுடைய பெரும் துணையோடு உருவாக்கப்பட்ட தீர்மானம் இது. அவசர நிலையை திரும்ப பெறுங்கள், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், சிறையில் இருக்கிற தலைவர்களை விடுதலை செய்யுங்கள். இந்த செய்தி தெரிந்தவுடன் இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரை அழைத்து சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன பகை? நாம் இருவரும் கூட்டணி. எனக்கு பகையும் பிரச்சனையும் வடபுலத்து தலைவர்களோடு. எனவே எதிர்க்காதீர்கள். நான் விரைவிலே உங்கள் மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. நான் தேர்தல் நடத்த போவது இல்லை. இன்னும் 1 வருட காலம் உங்களுக்கு ஆட்சி நீட்டிப்பு தருகிறேன் என்று சொன்னவுடன் கலைஞர் சொன்னார், எனக்கு ஆட்சி நீட்டிப்பும் தேவையில்லை, எனக்கு இந்த நாற்காலியும் அவசியம் இல்லை, இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தான் தேவை என்று சொன்ன துணிச்சல் கலைஞர் இருக்கிறது. யாரை பார்த்து கேட்கிறாய்? நீங்கள் கூட்டணி சேரவில்லையா? சேர்ந்தோம். சேர்ந்த காரணத்தினாலேயே எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு அலையவில்லை, மாறாக கொள்கை பிடிப்போடுங்க என்றோம். 6 மாத காலம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருந்தது. எப்படி ஜனநாயகம்? கூட்டங்கள் நடந்தன. நான் மாணவனாக மாணவர் திமுக கூட்டத்தில் அப்போது பேசியிருக்கிறேன், நன்றாக நினைவிருக்கிறது. பத்திரிகைகள் எல்லாம் விரும்பியதை எழுத ஆரம்பித்தன. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், பட்வாரி போன்ற பின்னால் ஆளுநர்கள் வந்து முரசொலி அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே வந்து இருந்தார்கள். நான் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன், பல பேருக்கு தெரியாத ஒன்று. இது கலைஞரிடம் சொன்னது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் காங்கிரஸ் கட்சி, பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் தலைமையிலான கட்சிக்கு தலைவர். அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக திருப்பதிக்கு போகிறார். அங்கே நிதி தருகிறார்கள் என்பதற்காக. இந்த செய்தி தெரிந்தவுடன் முதலமைச்சர் கலைஞர் சொல்கிறார், காமராஜருக்கு சொல்லி அனுப்புங்கள், திருப்பதிக்கு செல்ல வேண்டாம், அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். அவர் பதில் சொல்லி அனுப்புகிறார்,
நான் திமுக காரன் அல்ல, காங்கிரஸ் தலைவன். என்னை போகக்கூடாது என்று சொல்ல இவர் யார்? நான் போவேன் என்று பதில் வருகிறது. அடுத்த செய்தி இங்கிருந்து போகிறது. நான் திமுக தலைவர் கருணாநிதி பேசவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடாது. அடுத்து அவருக்கு கோபம் வருகிறது. முதலமைச்சராக எனக்கு உத்தரவா? அந்த நாற்காலியை நான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்த நாற்காலி, அதில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு உத்தரவு போடுகிற அளவிற்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று சொல்லி அந்த ஆதங்கத்தை ராஜாராம் நாயுடு என்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கலைஞரிடம் சொன்னபோது அவர் சொன்னார், நான் காமராஜருக்கு உத்தரவிடுகிற அளவிற்கு பெரிய மனிதனாக மாறிவிடவில்லை, அவரை கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை என்னால் அவரை பாதுகாக்க முடியும். திருப்பதி என்பது ஆந்திர மாநிலத்தில் இருப்பது, அங்கே போய் அவரை கைது செய்தால் என் மாநிலத்தின் ஒரு மூத்த தலைவனை கைது செய்ய சொல்லி நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றால் என்ற காரணத்தால் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்ட வேண்டாம் என்று சொன்னேன். இது தெரிந்ததற்கு பின்னால் தான் காமராஜர் கண்கலங்கினார். கடைசியிலே உயிர் பெறுகிற போது காலமெல்லாம் எதிர்த்த கழகத்தின் தலைவர் கலைஞரை அழைத்து கையை பற்றி கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் உகுத்து விட்டு போனாரே, அதுதான் எங்கள் தலைமை. காங்கிரஸோடு சேர்ந்தோம், அவசர நிலையை எதிர்த்தோம், விளைவு ஆட்சி பறிபோனது. 500க்கும் மேற்பட்டவர்கள் மிசா சிறையில். இப்போது நான் இங்கே வந்தால் எனக்கு ஜெயக்குமார் வீட்டிலே உணவு, காமராஜ் வீட்டிலே உணவு, குன்றத்தூர் போனால் தம்பி அன்பரசன் வீட்டிலே உணவு, பல்லாவரம் போனால் கருணாநிதி, இங்கே போனால் ராஜா, எந்த ஊருக்கு போனாலும் யாரோ ஒருவர் எங்களுக்கு உணவு தருகிறார்கள் அன்பின் காரணமாக. நான் பல நேரங்களில் சொல்வேன், எனக்கு உறவினர் வீட்டில் போய் உணவருந்தியதாக நினைவே இல்லை. எங்கு சென்றாலும் என் கட்சிக்காரன் வீட்டில் தான் சாப்பிட்டிருக்கிறேன். இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறேன். நான் பிறந்த 3வது மாதம் என் தந்தை மறைந்தார். எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, மாமன் மைத்துனன் கிடையாது. அம்மா போய் ரொம்ப நாளாச்சு, என் மனைவியும் போய்விட்டாள், பிள்ளைகள் தான் இருக்கின்றன. நான் அனாதையா? இல்லை. ஆயிரக்கணக்கான அண்ணனையும் தம்பியையும் இந்த இயக்கம் எனக்கு தந்தது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணனாய் தம்பியாய் அன்பொழுக எங்களை இப்படி பாதுகாக்கிறார்களே அந்த தோழர்கள், அதுபோல கலைஞருக்கு சோறு போடுவது என்பது ஒரு உற்சாகம், ஒரு கடமை இன்றைய தலைவருக்கு தருவதை போல. ஆனால் அவசர நிலை காலத்தில் கலைஞருக்கு யாராவது வெளியூர் போகிற போது சாப்பாடு கொடுத்தால் அடுத்த நாள் மிசா சிறைக்கு போக வேண்டும். கோபாலபுரம் தெருவுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது, 2 பக்கமும் காவலர்கள். எங்கே போகிறாய்? கலைஞர் வீட்டுக்கா? திரும்பி போ, இல்லாவிட்டால் உன்னை கைது செய்வேன். இந்த நிலையில் தலையை முட்டையடித்துக் கொண்டு நாங்கள் திருப்பதிக்கு போய்விட்டு வருகிறோம், அந்த வழியாக போகிறோம் என்று சொல்லிவிட்டு தலைவரை பார்த்து உங்களுக்காக அடித்த மொட்டை, உங்களை காண்பதற்காக வந்தோம் என்று எங்கள் கட்சி தொண்டர்களும் தோழர்களும் போய் அவரிடம் நின்று விட்டு வந்தார். எத்தனை கடினமான காலம், எத்தனை பேர் விலகி ஓடினார்கள். கலைஞர் எழுதியிருக்கிறார், வீரர்கள் தொடரட்டும், கோழைகள் விலகட்டும். கோழை பல முறை சாகிறான், வீரன் ஒரு முறைதான் சாகிறான். கோழை வாழ்வதே இல்லை, இதுதான் கலைஞருடைய வார்த்தை. வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை வாழ்வதே இல்லை. இப்படியெல்லாம் உணர்ச்சிபட எழுதி அவசரத்தை நாங்கள் எதிர்த்த காலம். நன்றாக கவனியுங்கள். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கொள்கையை, குணத்தை எல்லாவற்றையும் விற்க சில பேர், இருப்பதை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று முருகன் மாநாட்டில் போய் கைகட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற சில பேர். ஆனால் திமுக ஆட்சி இழந்திருக்கிறது, சிறைச்சாலை சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறது, பல உயிர்களை நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம்.